மொழி சத்தம் இல்லை, உள்ளம். நம்ம யாரு? இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் இது ராதா மோகனின் மொழி. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதருக்கு மொழியே தேவையில்லை. காற்றின் படங்கள்ல பொதுவாக தமிழ் படம் போகணுன்னாலே எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், போய் மாட்டிக்கிட்டோம்னா செத்தோன்ட்டு. ஆனால் டியூட் மூவிஸ் ப்ரொடக்ஷன்னா எப்படியும் ஒரு நம்பிக்கையோடு போயிடுவேன். ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும், எதையாவது ஒன்று சொல்ல வருவாங்க, ஏதோ ஒரு ஒரு உண்மை இருக்கும். நான் இந்த படத்தில் அதுவும் முக்கியமா 2 பெண்கள், தமிழ் சினிமால வழமையாக நாம பார்க்க முடியாத 2 பெண்கள், அதை பத்தி அவங்கள மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இது. வழமையா நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெண்கள்ல இருந்து வித்தியாசமான ஒரு பெண்ணை இந்த படத்துல பார்க்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, லீவ் வித் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஐ திங்க் ஜோதிகா just decided to leave with real style. ஏன்னா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஜோதிகா அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ உண்மையாக, அவ்வளோ இயற்கையாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு பார்த்தப்பறம் சூர்யா மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. இது யாரோட முடிவும் தெரியாது. பட் ஷீ இஸ் a wonderful actress and it's a great loss. Maybe you should reconsider. ஆனா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதருக்கு மொழியே தேவையில்லை. நல்ல படங்கள், நல்ல லிரிக்ஸ், நல்ல படைப்புகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் மனசு வச்சாதான் நல்ல படமாகட்டும், பாடல்களாகட்டும் எல்லாமே வரும். ஏன்னா இதனுடைய சொந்த அனுபவம். இப்போ அதே மாதிரி இப்போ பிரகாஷ் ராஜ் நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு வெறியோட சில தோல்விகள் வந்தால் கூட டயர்டாகி பின்வாங்கிடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதருக்கு மொழியே தேவையில்லை. மௌனமே உன்னிடம், அந்த மௌனம் தானே அழகு. பார்வைகள் போதுமே, அதில் வார்த்தை பேசி பழகு. சொல்லி முடிக்கும் ஓர் சொல்லின் வட்டத்தில் பலர் சொல்லி போன ஒரு பொருள் இருக்கும். சொல்லை கடந்த பெண்ணின் மௌன கூட்டுக்குள் பல கோடி கோடி பொருள் குடியிருக்கும். பல கோடி கோடி பொருள் குடியிருக்கும். வாங்கி கொண்டு மௌனமே உன்னிடம், அந்த மௌனம் தானே அழகு. ஒரு முன்னோடியை மனதில் வாங்கிக் கொண்டு அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த இசைக்கலைஞன் எப்படி ஒரு புதிய பாதை போடுகிறான். எங்கள் முன்னோடிகளுக்கெல்லாம் வணக்கம். சினிமா தன் முன்னோடிகளை வணங்கவில்லை என்றால் நிகழ்காலம் சரித்திரம் சரியாக இருக்காது. அந்த முன்னோடிகள் வணங்கத்தக்கவர்கள், வணங்கப்பட வேண்டும். அப்படி ஒரு இசையாக வந்திருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு ஒரு வார்த்தை. இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததற்காக நான் உங்கள் தரம் பற்றி நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட படங்கள் எடுக்க நல்ல விஷயம் தெரியுமா அவர்களுக்கு? சினிமா, கமர்ஷியல் சினிமா, நல்ல சினிமா என்று 2 இல்லை. எது மிக நல்ல சினிமாவோ அது கமர்ஷியல் சினிமா, எது மிக கமர்ஷியல் சினிமாவோ அது நல்ல சினிமா.
இதிகாசத்தில் மகாபாரதத்தை விட ஒரு இலக்கியம் உண்டா? அதை விட ஜனரஞ்சகம் உண்டா? ராமாயணத்தை விட ஒரு சிறந்த இலக்கியம் உண்டா? அதை விட ஜனரஞ்சகம் உண்டா? மொழியை போல ஒரு சிறந்த படம் உண்டா? அதை விட ஜனரஞ்சகம் உண்டா என்று நாளை நீங்கள் கேட்பீர்கள். மொழி வாழ்க, மொழியை எடுத்தவர்கள் வெல்க, தமிழ் சினிமாவின் தரம் உயர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு